Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala asrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. சர்வ புகழனைத்தும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய அல்லாஹுக்கே என்றென்றும் உரித்தாகட்டும். சலாமும் சலவாத்தும் நமக்கு வழிகாட்டியாக வந்த உத்தம தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழப் போகின்ற அனைத்து உலக மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மற்றுமொரு நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். என் அன்பார்ந்த உறவுகளே, இன்று நான் என்ன ஒரு தலைப்பின் கீழ் பேசப் போகின்றேன் என்றால், முக்கியமான ஒரு புத்தகத்தை தமிழாக்கம் செய்து அந்த புத்தகத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களை சுருக்கமான முறையிலே ஒவ்வொரு பாகங்களாக ஒவ்வொரு கிழமையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்க்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த புத்தகத்தின் பேர் தான் அல் மதீனா முனவ்வரா என்று மஸ்ஜித் நபவியுடைய ஒரு முக்கியமான ஒரு இமாமான அத்துக்தூர் அப்துல் முஹ்சின் அல் காசிம் ஹஃபிதஹுல்லா அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தின் தமிழாக்கத்தை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு கட்டங்களாக நாம் பார்ப்போம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இமாமை பொறுத்தளவில் முதலாவதாக மஸ்ஜிது நபவியில் ஒரு இமாமாகவும் ஹதீபாகவும் அவர் பல ஆண்டுகள் இருந்து கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இமாமை பொறுத்தளவில் மாஷா அல்லாஹ் நிறைய கிதாபுகள் எழுதியிருக்கின்றார். உசூல்கள் சம்பந்தமான கிதாபுகள், அஹ்லாக்குடைய கிதாபுகள், அதேபோல் தௌஹீத் சம்பந்தப்பட்ட விடயங்கள், அகீதா சம்பந்தமான விஷயங்கள், நிறைய கிதாபுகள் ஷேக் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 25 நூல்களை அவர்கள் இதுவரைக்கும் வெளியிட்டிருக்கின்றார். அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையிலே பரக்கத்தையும் நீண்ட ஆயுளையும் இஸ்லாத்துக்கு பெரும் உதவிகரமாக அவருடைய கரமை அல்லாஹு தஆலா ஆக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த பல நூல்களில் ஒரு நூல்தான் முக்கியமான ஒரு நூல் அல் மதீனா முனவ்வரா என்று. அன்பார்ந்த உறவுகளே, இன்றைய காலப்பகுதியிலே நிறைய மக்கள் பல நாடுகளில் இருந்து உம்ராவுடைய கடமையை செய்வதற்காக வேண்டியும் ஹஜ்ஜுடைய கடமையை செய்வதற்காக வேண்டியும் சவுதி அரேபியாவை நோக்கி பயணம் செய்கின்றார்கள். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, நீங்கள் அனைவரும் அறிந்த ஒரு ஹதீஸ் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா துசத்துர் ரிஹாலு இல்லா இலா ஸலாஸதி மசாஜித் மஸ்ஜித் ஹாதா வ மஸ்ஜிதில் ஹராம் வ மஸ்ஜிதில் அக்ஸா. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முத்தஃபக்குன் அலைஹ். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் போன்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த 3 வணக்கஸ்தலங்களை தவிர ஒரு மனிதன் இபாதத்துடைய நோக்கத்திலே அவன் பயணம் செய்ய முடியாது. முதலாவது மஸ்ஜித் ஹாதா, அதாவது அவர் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜித், அதாவது மஸ்ஜிது நபவி. இரண்டாவதாக அல் மஸ்ஜிதுல் ஹராம், அதாவது மக்கா அல் முக்கர்ரமா, மக்கா என்ற அந்த புனிதமான அந்த பூமி. இரண்டாவதாக பலஸ்தீனத்தில் காணப்படக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 3 வணக்கஸ்தலங்களை தவிர ஒரு மனிதன் பயணம் செய்யக்கூடாது, நாங்கள் அறிந்த விடயம். ஆனால் இந்த கிதாபை, இந்த புத்தகத்தை பொறுத்தளவில் உம்ரா செய்யக்கூடிய ஹாஜிகள்
அதாவது எந்த முறையிலே உம்ரா செய்ய வேண்டும், எந்த முறையிலே அவருடைய இந்த உம்ராவுடைய கடமையை செய்ய வேண்டும், மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவுடைய அந்த கஅபாவுத்துல்லாவை சந்திக்கும் போது செய்ய வேண்டிய வழிமுறைகள், அதே போன்று மதீனா முனவராவுக்கு வரும்போது செய்ய வேண்டிய முறைகள், எவ்வாறு அவர்கள் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை எவ்வாறு துதி செய்ய வேண்டும், எவ்வாறு அவருடைய ஜியாரங்கள் வழிபாடுகள் இருக்க வேண்டும் என்று இந்த கிதாப், இந்த புத்தகம் மிகவுமே நுணுக்கமாகவும் நுண்ணியமாகவும் இந்த இடத்திலே இந்த கிதாப் பேசுகின்றது. சகோதரர்களே, குறிப்பிடப்பட்டுள்ளது அனைத்து விடயங்களும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு பாகங்களாக நாங்கள் பார்ப்போம். அதிலே இந்த கிதாபிலே முதலாவது கூற்றாக முதல் பக்கத்திலே அவர் கூறுகின்றார். யாருடைய கூற்றை என்றால், قال شيخ الإسلام ابن تيمية رحمه الله وإن كنتم تعرفون للمدينة كتابا يتضمن أخبارها كما صنف أخبار مكة فلعل تعرفون به. அதாவது ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், وإن كنتم تعرفون للمدينة كتابا يتضمن أخبارها كما صنف أخبار مكة. அதாவது மக்காவை பற்றி தொகுக்கப்பட்ட கிதாபை போன்று, கோர்வையை போன்று மதீனாவை பற்றியும் கோர்க்கப்பட்ட விடயங்கள் இருந்தால் فلعل تعرفون به, எங்களுக்கு நீங்கள் அதை அறியத்தரலாம் என்று அந்த அழகான அவருடைய கூற்றை முதலாவது இடத்திலே அவர் குறிப்பிடப்பட்டு இந்த இடத்திலே புத்தகத்தின் முதல் பக்கத்தில் அவர் இந்த இடத்திலே கொண்டு வந்துள்ளார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த கட்டமாக அஸ்ஸஃபரு இலல் மதீனா அல் முனவ்வரா, அதாவது மதீனா முனவ்வராவை நோக்கி ஒரு பயணம் என்ற அந்த தலைப்பின் கீழ் ஷேக் அவர்கள் முதலாவதாக கொண்டு வருகின்றார் இஹ்லாசுன் நிய்யா, அதாவது எங்களுடைய நீயத்தை இஹ்லாஸாக வைத்துக் கொள்வது, தூய்மைப்படுத்துவது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எந்த ஒரு அமல் செய்வதாக இருந்தாலும் அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, முதலாவது இஹ்லாசுன் நிய்யா, எங்களுடைய நீயத்தை நாங்கள் சரி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்காகத்தான் நான் செய்கின்றேன். நான் தொழுவதாக இருந்தாலும், நோன்பு பிடிப்பதாக இருந்தாலும், ஜகாத் கொடுப்பதாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் எங்களுடைய நீயத் அல்லாஹுக்காகவே மாத்திரம்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், வமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி நான் அவர்களை படைக்கவில்லை. அது மனிதனாக இருந்தாலும் சரி, ஜின்னாக இருந்தாலும் சரி, அல்லாஹுவை கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். சகோதரர்களே, இந்த குர்ஆனிய வசனத்தில் கூறக்கூடிய தஃப்சீர் விளக்கம் என்னவென்றால், இஹ்லாசுன் நிய்யா, முதலாவது எந்த ஒரு அமல் செய்வதாக இருந்தாலும் முதலாவது நாங்கள் நீயத்தை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும், இஹ்லாசுன் நிய்யா. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்னல்லாஹ லா யக்பலு மினல் அமலி இல்லா மன் கான லஹு காலிஸன், எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவனுக்காக வேண்டி, அவன் பொருட்டு, அவனை நாடி ஒரு அமலை செய்யாவிட்டால் அவன் அந்த அமலை ஏற்றுக்கொள்ள மாட்டான். லா யக்புல். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, எனவே ஒரு மனிதன் உம்ரா செய்யும் போது, ஒரு மனிதன் ஹஜ் செய்யும் போது கட்டாயமாக அவனுடைய இஹ்லாஸ், அவனுடைய நீயத்தை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று ஷேக் அவர்கள் இந்த புத்தகத்திலே, அருமையான இந்த புத்தகத்திலே கொண்டு வந்திருக்கிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, தொடர்ந்து கூறுகின்றார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், யார் ஒரு அமலை செய்கிறார் அது நான் காட்டி தந்த வழியிலே இல்லை, லைஸ அலைனா அம்ருனா, அது நாங்கள் கூறாத, நாங்கள் காட்டாத வழியிலே ஒரு அமலை செய்தால் ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்பட்டது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சில மனிதர்கள் பல இலட்சங்கள் செலவழித்து சவுதி அரேபியாவுக்கு வந்து உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றுகின்றார்கள். ஆனால் அவர்கள் நினைத்து விட்டார்கள், நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், என்னுடைய உம்ராவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான், என்னுடைய அமலை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டு விட்டான், நான் உம்ரா செய்து விட்டேன் என்று. ஆனால் இன்று இந்த மதீனா முனவ்வராவிலே இருந்தாலும் சரி, மக்காவிலே இருந்தாலும் சரி, நாங்கள் விடக்கூடிய பிழைகளால்
எங்களுடைய சிறிய தவறாக இருந்தாலும் சரி, அது பெரிய தவறாக இருந்தாலும் சரி, எங்களுடைய அதன் பலன்கள் மிகவும் குறைந்ததாக ஆகுகின்றது சகோதரர்களே. உம்ராவுடைய கடமையிலே அந்த ஷரத்துக்கள் நிபந்தனைகளுடன் நாங்கள் உம்ரா செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் அது பாத்திலாகிவிடும், அது ரத்து செய்யப்படும். ஆனால் சிலர்கள் எப்படி என்றால், மதீனாவுக்கு வந்தாலும் சரி, மக்காவுக்கு வந்தாலும் சரி, பிதஅத்தான விஷயங்கள் நபி எதெல்லாம் காட்டித்தரவில்லையோ அது போன்ற விடயங்களை நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம் சகோதரிகளை, செய்கின்றார்கள். ஒரு மனிதர் வருகின்றார், ஒரு தூணை முத்தமிடுகின்றார். காபத்துல்லாவை முத்தமிடுவது பிரச்சனை இல்லை, ருக்னுல் யமானியை முத்தமிடுவது பிரச்சனை இல்லை, ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இடத்தில் பிரச்சனை என்றால், காபத்துல்லாவை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பில்டிங்களையும் சுவர்களையும் முத்தமிடக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். யார் காட்டி தந்தார்கள் சகோதரர்களே? இது போன்ற பிதஅத்தான விஷயங்களை செய்கின்றார்கள். மதீனா முனவ்வராவுக்கு வந்து கையை உயர்த்தி நபி அவர்களிடம் துவா கேட்கின்றார்கள். அவர்களை பொருட்டு அல்லாஹ்விடம் துவா கேட்கின்றார்கள். இருவகைப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். எவ்வளவுதான் இந்த இடத்திலே சவுதி அரசாங்கம் தடுத்தாலும் அவர்கள் இந்த அமல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அமல்கள் என்று நினைக்கின்றார்கள், ஆனால் அமல் இல்லை சகோதரர்களே. அந்த அமல் ரத்து செய்யப்படுகின்றது, சில நேரம் சிர்காக மாறுகின்றது. அல்லாஹ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொருட்டு அல்லாஹ்வுடன் உதவி தேடும் போது அது பிதஅத் கிடையாது சகோதரர், அது ஷிர்காக மாறுகின்றது. அல்லாஹ்விடத்தில் நேரடியாக கேட்காமல் நபியை முன்வைத்து வசீலாக நபியை பயன்படுத்துவது சகோதரர்களே. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கிதாபுடைய இஹ்லாசு பின்னியாவுடைய சுருக்கமான விடயங்களை இந்த இடத்திலே நாங்கள் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாகத்திலே அடுத்த தலைப்பிங்கில் சுருக்கமான விடயங்களை பார்ப்போம். அதுவரைக்கும் இந்த இடத்திலிருந்து நான் விடைபெறுகிறேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.